ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கேமிங் எக்கோசிஸ்டத்தில் வரக்கூடிய லூப் டோக்கனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோடய லிங்கை வந்து யூஸ் பண்ணி இது ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த ஓப்பன் ஆப் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டார்ட் மைனிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். இதில் வந்து லூப் டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செகண்டும் ஆட் ஆகிட்டே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி ரீச் ஆனோடனே நீங்கள் இதில் வந்து என்னென்னா ரீஸ்டார்ட் மைனிங் இருக்கும். பூஸ்ட் மைனிங் ரேட் இருக்கிற இடத்துல வந்து ரீஸ்டார்ட் மைனிங் சொல்லி இருக்கும். ரீஸ்டார்ட் மைனிங்னு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்படி நீங்கள் வந்து இதை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் டோட்டலாக வந்து 5 ஃபேஸ் வச்சுருக்கிறாங்க. இது வந்து நம்ம இப்போ செகண்ட் ஃபேஸில் இருக்கிறோம். ஒவ்வொரு ஃபேஸ் வந்து அதில் வந்து எத்தனை டேஸ்ன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து கவுண்ட் டவுன் ஓடிட்டுருக்குது. இப்போ 5 டேஸ் வந்து இந்த ஃபேஸ் 2 வந்து ரன் ஆகும். இந்த ஃபேஸ் 2வில் வந்து நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி இதை வந்து மைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டிக்கெட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். டிக்கெட்ஸ் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த மைனிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. எந்த அளவுக்கு மைனிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அதிக டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு 10 15 வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த டிக்கெட் வச்சு வந்து அப்கிரேட் பண்ணணும். 500 டிக்கெட், அதுக்கப்புறம் 750, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1250 இப்படி டிக்கெட் வச்சு அப்கிரேட் பண்ண உங்களோட மைனிங் கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். டோக்கன்ஸும் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும். இதில் வேறு என்ன இருக்குன்னா உங்களோட கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா அப்டேட்ஸும் வந்து வரும். அப்கிரேட் மைனிங் கேப்னு இருக்குல்ல, இது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைனிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பேக்கில் வந்தீங்கன்னா இதில் வந்து ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏர்னில் தான் அந்த ஆப்ஷன்லாம் வரும். இப்போ டிக்கெட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கேம் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அது சேலஞ்சு அனுப்புனீங்கன்னா அப்படி நீங்கள் அது மூலிமா இந்த டிக்கெட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கோரை வந்து நீங்கள் வந்து பீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 50 அந்த இது கிடைக்கும், டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி யாராவது இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்பின்னுக்கு போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்பின்னில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து அடிக்கடி அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் இப்படி ஒரு இது கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்பின் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸும் கிடைக்கலாம். இல்லைன்னா வந்து டான் காயின் வந்து ரிவார்டை வந்து கொடுப்பாங்க. இப்போ எனக்கு இதில் வந்து 50 டிக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அது மாதிரி இன்னொரு ஸ்பின் அவைலபிளாக இருக்குது, அதையும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 120 டிக்கெட்ஸ் கிடைக்கிது. இந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து 50 டிக்கெட் வச்சு நம்ம வந்து ஸ்பின் பண்ணி கூட அதை ப்ளே பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சில டைம் வந்து உங்களுக்கு வந்து டான் காயினும் கிடைக்கும். இப்போ அது வந்து அதை நம்ம விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். வாலெட்டில் வந்து இப்படி டான் வந்து எனக்கு வந்து ஸ்பின் மூலியமாக கிடச்சிருக்குது. மினிமம் ஒரு $10 வந்துச்சுன்னா உங்கள் டான் வாலெட் வந்து நீங்கள் வந்து டெலகிராமில் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைனிங் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த லூட் டோக்கனை வந்து உங்களோட டெலகிராம் வாலெட்டுக்கு வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டெலகிராமில் கான்டாக்ட் பண்ணுவேன்.